இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் எங்கே போனாலுமே ப்ரோ பைக் மிஸ்ஸிங் ப்ரோ இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ என் பைக் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர டிஎம்ஸே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு டிவைஸ் வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் அவங்க கணேஷ் பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ஸோ ஜிபிஎஸோட டீட்டெயில் ரிவ்யூ போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஷாக் ஆகிற விதமாக வந்து நம்ம இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் இதில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு ஜிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக் ரிலேட்டட் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபிஎஸ்ல பொறுத்தவரை நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஜிபிஎஸ் பிராண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜிபிஎஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ நம்ம வெஹிக்கிளை இன்ஸ்டாலேஷன் பண்ணி 1 மந்த்தாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கான ரியல் டைம் பெனிஃபிட்ஸ் என்ன, ரியல் டைம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜிபிஎஸ்ல என்னென்ன டிவைஸ்லாம் இது கூட வருது, ஸோ இதை எப்படி நம்ம வெஹிக்கிளில் ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றதை போய் பார்த்துட்டு வாங்க. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து இதிலே வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஜிபிஎஸ் டிவைஸ் வந்தது. ஸோ இது வந்து நீங்கள் ஒயரிங் கிட்டு, இந்த ஒயரிங் கிட்லேயே நடுவில் வந்து உங்களுக்கு ஃபியூஸோடு வந்துடும். இதோட ஜிபிஎஸோட ஆக்டிவேஷன் நம்பர் இருக்குது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. மெக்கானிக் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாரு. என்ன ப்ரோ கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இது எப்படின்னா +ல் ஒன்று பேட்டரி கட்டிட்டு -ல் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச் ஒயர் எதுக்குன்னா இக்னிஷன். ஸோ இது இக்னிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா ஸோ இந்த ஆரஞ்ச் ஒயர் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து 2 விதமாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரிலே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் ரிலே இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம ரிலே போடாமல் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெறும் ஜிபிஎஸ் மட்டும் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபியூஸோடு வரும். ஸோ அதனால் நீங்கள் நடுவில் எதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸோடு தான் வருது, அதனால் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பவரு, இது வந்து உங்களுக்கு டவர் இதில் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இதில் ஆல்ரெடி சிம் இருக்குது, நீங்கள் எந்த சிம்மு போகணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆனில் தான் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் வச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துடும். பட் ஆனால் இந்த ஜிபிஎஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல வண்டியில் இது இந்த டைரெக்ஷன் வந்து மேலே இருக்க மாதிரி இந்த சைடு டுவர்ட்ஸ் ஸ்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மேலே இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் பண்ணணும், மீது எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். மேலே நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஒரு கவர் போட்டு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு எப்படி இருந்தாலும் சீட் கீழே தான் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். மேலே ஒரு கவர் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே FLEETTRACK அந்த டிவைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோமோ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்கேன் கேட்கும். அந்த ஸ்கேன் வந்து இதில் இருக்கும், இந்த ஜிபிஎஸ்சில் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஸ்கேன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ இதில் அப்படியே நம்பர் எடுத்து நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து பைக் தான். இது நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆனால் இவங்க சைட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அந்த டிவைஸ். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஜிபிஎஸும் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அவ்வளோதான். இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸி தான். FLEETTRACK இந்த ஜிபிஎஸ் டிவைஸை எப்படி நம்ம வெஹிக்கிளை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். டெடிகேட்டடாக ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ நான் வெஹிக்கிளுக்கு இன்ஸ்டாலேஷன் போடுறேன். இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் இந்த சைடில் போடுறேன். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க நிறைய ஃபீச்சர்ஸை, அதனால் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு லைவாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லைவ் ட்ராக்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ லைவ் ட்ராக்கிங், ஸோ இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இந்த லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெஹிக்கிள் நம்ம வந்து பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னால இது வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இதான் வந்து இவங்களோட லைவ் ட்ராக்கிங். ஸோ இப்போ நான் வந்து எஸ்டர்டே நான் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணேன், ஸோ எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு நம்ம லைவ் ட்ரைவ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் நம்ம வந்து நேற்று நிறைய கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இது தான் காட்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலாக நேற்று
50 கிலோமீட்டர்ஸ் நேற்று நம்ம பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு, என்ன ரூட்டில் போயிருக்கோம், எல்லாமே வந்து இந்த மேப்லேயே நான் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லையா. ஸோ இதை நம்ம அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இல்லை நீங்கள் ப்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ப்ளே ஆகும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு ஹிஸ்டாரிக்கல் வியூ வந்து நம்ம இந்த ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேட் வைஸாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. நீங்கள் டெய்லி எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் வெஹிக்கிளில் இருக்க பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வர சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக்கர் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்ல பேட்டரி தான் மெயினான விஷயம் இருக்குது அப்படின்னால ஸோ பேட்டரி வந்து கண்டிஷனாக இருக்கா, எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பேட்டரி ஹெல்த் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களோட வெஹிக்கிளோட எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த பேட்டரி வோல்ட் மீட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெஹிக்கிளில் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் யூஸ் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்களேன். டிரைவிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க, ஸோ எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடு, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு ஓட்டிருக்கீங்க, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரியல் பை ட்ராக்காக உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டாகவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் இதுலேயும் டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னைக்கு டேட்டு அப்படின்னா ஸோ இன்றைக்கி நீங்கள் டேட் செலக்ட் பண்ணி இதில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கான டேட்டாஸு எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம், எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு ஓட்டுறோம், எத்தனை கிலோமீட்டர் ஒரு மந்த்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ட்ராக்கிங் பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷேரிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஷேர் டிவைஸில் போட்டு நீங்கள் லிங்க் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ வெயிட் பண்ணுறீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போயிட்டுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க கரண்ட்டாக, எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க, இது எல்லாமே வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க ரியல் டைமாக ட்ராக் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம ரைடு அப்போது வந்து நம்மளை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற வேலையே இல்லை. ஸோ அதோட லைவ் ஷேரிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட டாக்குமெண்ட்டை வெஹிக்கிளில் வைக்க மறந்துடுவோம். சில பேர் வந்து வெஹிக்கிளில் டாக்குமெண்ட்டே வச்சு இல்லை, சப்போஸ் வந்து போலீஸ் எதனா வந்து செக்கிங் அப்போ தான் அப்போ தேட சொல்ல தான் வெஹிக்கிளில் நம்ம டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து கேசஸில் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வெஹிக்கிள் ஆர்சி, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட வெஹிக்கிள் டாக்குமெண்ட்டை ஸோ இன்கேஸ் வந்து போலீஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல இதை நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ உங்களோட டாக்குமெண்ட் இதில் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸ் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்ல அந்த பிளேஸோட கரண்ட் அட்ரஸ் வந்து நம்ம கேட்குறது அப்படின்றது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். சப்போஸ் பக்கத்தில் ஆள் இருந்தால் கேட்கலாம், சப்போஸ் ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம வந்து எப்படி இந்த கரண்ட் அட்ரஸ் வந்து பார்க்குறது அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வெஹிக்கிள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது டிக் பண்ணிங்கனாவே ஸோ உங்களோட அட்ரஸ் கரண்ட் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோட ஸ்ட்ரீட் பேர் என்ன, ஊர், அதோட பின்கோடு என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு லைவாக இதில் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அட்ரஸை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலர்ட்ஸ் பொறுத்தவரை அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் செக்ஷன் போகிறீங்க, அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இக்னிஷன் அலர்ட்ஸ். ஸோ இக்னிஷன் அலர்ட்ஸ் அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் கீ ஆன் பண்ணாவே உங்களுக்கு இதில் வெஹிக்கிள் ஆன் வந்துடும். ஸோ வெஹிக்கிள் ஆஃப் பண்ண சொல்ல வெஹிக்கிள் ஆஃப்னு வந்துடும். இது ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்னு கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஸ்பீட், சரிங்களா. சார் நீ உங்களோட 80 கிலோமீட்டர்ஸ் தான் என் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க, அவங்க ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல கூட உங்களுக்கு இதில் இன்ஸ்டண்ட்டாக அலர்ட் வந்துடும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த இடத்துல ரேஷ் ட்ரைவ் பண்ணாங்க கூகுள் மேப்போட உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜியோ ஃபென்சிங். ஸோ ஜியோ ஃபென்சிங்கிறது இப்போ நான் என் வெஹிக்கிள் வந்து சென்னைக்குள்ளே தான் ஓட்டணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா ஜியோ ஃபென்சிங் ஆன் பண்ணி சென்னைக்குள்ளே நான் மார்க் பண்ணுறேன் ஒரு பிளேஸில் அப்படின்னா அந்த பிளேஸை தாண்டி வெளியே வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஸோ இந்த ஜியோ ஃபென்சிங் மூலிமா உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு 3 அலர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் தீம் மாற்றிக்கலாம், ஆட் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் 2-3 வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரே ஆப்பில் நீங்கள் எல்லா வெஹிக்கிளுமே வந்து ஒரு ஆப்லேயே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மை வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் 2 வெஹிக்கிளோட இது வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் வெஹிக்கிள் நான் சொல்லியிருப்பேன், அலர்ட்ஸு, பேமெண்ட்டு, அப்புறம் லாங்குவேஜ், டெலீட் அக்கௌண்ட், லாக் அவுட். ஸோ ஓகே. ஸோ பேமெண்ட் பொறுத்தவரை இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க சொல்ல ஒரு 3000 rupees வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ், சிம் கார்டு, அதுக்கப்புறம் 1 year ரீசார்ஜ். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஃபஸ்ட் இயர் வரும். ஸோ நீங்கள் செகண்ட் இயர் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 வெஹிக்கிள் வச்சுருக்கோம், இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம லைசன்ஸ் இருக்குது, ஸோ வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து எக்கானமி டிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல 1 மந்த்துக்கு வேணும்னா ₹200 நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் 1 இயர்ஸ். இல்லை நான் 1 இயருக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பர் இயருக்கு வந்து ₹1800 சரிங்களா. ஸோ இந்த டிவைஸ் ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்கேஜும் இன்க்ளூசிவாக வந்துடும். இந்த ₹1800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சிம் கார்டுக்கான ரீசார்ஜ் இந்த ஆப் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எதுவும் பே பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே இந்த இன்க்ளூட் பேக்கேஜ்லேயே வந்து வந்துருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரினியூவல் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன்லேயே போய்ட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மொபைலே வந்து ஆப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் வெஹிக்கிள் எங்கன்னா பார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த வெஹிக்கிள் இருக்க டேரக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேப் பொறுத்தவரையும் உங்களுக்கு சேட்டலைட் வியூலையும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரீட் வியூலையும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வந்து இன்ஜின் லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பொறுத்து அது வந்து மாறும். ரிலே போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மொபைல்லே வந்து நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் வெஹிக்கிள் மூணாவது நான் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த டர்ன் ஆஃப் அப்படி கொடுத்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகிடும். நீங்கள் டர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் டர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்ல ரிலே வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது கொஞ்சம் மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ சேஃபாக இருக்குன்னு நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து போட சொல்ல உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி சேஃபாக இருக்கும் போகிறீங்க. வெஹிக்கிள் யாரும் மூவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்க சொல்ல உங்களுக்கு அலர்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி அலர்ட்ஸ் வரணும் அப்படின்னா ஸோ உங்கள் மொபைலோட ஆப்பை வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஆவரேஜாக எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் ஓட்டிருக்கீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் ஓட்டிருக்கீங்க எல்லாமே வந்து இந்த ஆப்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக இருக்குது. இதுவரையும் நான் லாஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப் பொறுத்தவரையே ஸோ கிராஷோ இல்லை லேகோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ எதனா பக்ஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி குயிக்காகவே எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த FLEETTRACK பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ்ட் பிராண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் தான் வந்து இவங்க ஃபுல் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இல்லை ஆஃப்டர் எதனா ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம தமிழ் மொழியிலேயே அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப வேலிடான ஃபீச்சர். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ அவங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேறு அதர் லாங்குவேஜஸில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிராண்டை பொறுத்தவரையும் ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் பிராண்ட் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு சப்போர்ட்ஸ் பொறுத்தவரையும் நம்ம வந்து எல்லாமே வந்து தமிழ்லேயே ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சப்போர்ட் பொறுத்தவரையும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பொறுத்தவரை இவங்க நல்லாவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஜிபிஎஸ் மூலிமா நான் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கேட்டதுனால ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே ஒரு அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த ஜிபிஎஸ்ல டிஸ்அட்வான்டேஜே இல்லையா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஜிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ் இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிவைஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்ல மேலே ஒரு கவர் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா 1 இயர் மட்டும்தான் இவங்களோட டிவைஸ்க்கு இந்த சிம் கார்டுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் தான் அடிஷ்னல் பேமெண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்ல ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியாக சூப்பராக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஏர்லி உங்களோட ரீசார்ஜ் பிளான் மட்டும் நீங்கள் பண்ணாவே போதும். ஸோ இந்த டிவைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த டிவைஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், நாட் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் படாத இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிவைஸ் பொறுத்தவரைய இது வந்து இன்டர்நெட் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. ஸோ சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்நெட் இல்லாத இடத்துல கொஞ்சம் டவர் இருக்கு இல்லையா. ஸோ டவர் மூலிமா தான் இன்டர்நெட் வருது. ஸோ ரிமோட் ஏரியாவில் இருக்கீங்க, ரொம்ப அங்கே டவரே இல்லை அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ் வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு இருக்குது. ஸோ அது வந்து டவர் ரிசீவ் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி அது வந்து அவங்களோட சர்வருக்கு அனுப்பும். அந்த சர்வரில் இருக்க டேட்டாஸ் தான் நம்ம மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகி உங்களுக்கு இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டவர் இல்லாத பிளேஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்ல இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்கும். ஸோ எப்பவுமே கொஞ்சம் டவர் இருக்க பிளேஸில் நீங்கள் இங்கே சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது மோஸ்ட்லி டவர் இருக்குது. நீங்கள் டவர் இல்லாத ஏரியாவே மோஸ்ட்லி நமக்கு கிடையாது. பட் நான் சொல்கிறேன் ஸோ டவர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா இதோட டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து சர்வரில் சிங்க் ஆகி சர்வர்லேருந்து தான் நம்ம மொபைலுக்கு வந்து சிங்க் ஆகுது. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே வந்து உங்களோட வெஹிக்கிளோட பேட்டரியை கன்சியூம் பண்ணி தான் ஒர்க் ஆகிற ஒரு டிவைஸ்னே சொல்லலாம். இதுக்கு அடிஷ்னல் பேட்டரிஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரியல் டைம் ட்ராக்கிங் நீங்கள் ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்ல உங்களோட வெஹிக்கிளோட பேட்டரி தான் இது வந்து கன்சியூம் பண்ண போகுது.
போகுது. ஸோ அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் பையாக வெஹிக்கிளே நான் யூஸ் பண்ணல பிரதர், 1 மந்த்தாக அப்படியே தான் வச்சுருக்கேன், ஆனால் ட்ராக்கிங் டிவைஸ் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து கண்டிப்பாக ட்ரைன் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த பவர் வந்து உங்கள் பேட்டரி தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் 1 மந்த்தாக யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் பேட்டரி தான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய அட்வைஸ், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஜிபிஎஸ் போடுற வெஹிக்கிளை நீங்கள் ரியல் டைம் டெய்லி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பேட்டரிக்கும் அஃபெக்ட் ஆகாது, இந்த டிவைஸ்க்கும் அஃபெக்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி நான் வெறும் ட்ராக்கிங் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த பேட்டரி வந்து உங்கள் வெஹிக்கிளில் இருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண டெய்லி ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஏறும். நீங்கள் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேட்டரிக்கு வந்து ரீசார்ஜ் கிடைக்காது, சரிங்களா? ஸோ அதனால் இந்த டிவைஸுக்கு வந்து பவர் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் பேட்டரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும், பேட்டரி இல்லைனா இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் இந்த ஜிபிஎஸ்சில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வெஹிக்கிளோட ஜிபிஎஸ்னால் என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எந்த விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜும் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜும் வந்து பார்த்தோம். இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து அவங்களோட சப்போர்ட் டீம் கிட்ட பேச சொல்லி ஆகட்டும், அவங்களோட சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் டிராஃபிக் அலர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட வெஹிக்கிளில். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாம் எங்கே போனாலுமே ப்ரோ பைக் மிஸ்ஸிங் ப்ரோ, இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, என் பைக் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர டிஎம்ஸே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு டிவைஸ் வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வெஹிக்கிள் வேல்யூபிளான வெஹிக்கிளை ரொம்ப லவ் பண்ணி வச்சுருக்க வெஹிக்கிளை ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிபிஎஸ் பொறுத்து இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஜிபிஎஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஜிபிஎஸ் பொறுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஸோ அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட டேரக்ட் வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கீழே போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ, சரிங்களா? ஸோ நீங்களும் உங்கள் வெஹிக்கிள் ஜிபிஎஸ் போகிற மாதிரி இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ புது பைக் வச்சுருக்காங்க, இல்லை பழைய பைக் வச்சுருக்காங்க, ஸோ உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள வந்து அவங்களோட வெஹிக்கிளை ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, 2 வீலர் எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே, ஆட்டோமொபைலில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பைக்குக்கு மட்டும்தான் நினச்சிக்காதீங்க, எல்லா வெஹிக்கிளுக்கும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.